முல்லேரியா பிரதேசத்தில் இன்று பிற்பகல் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதியின் தொழிற்சங்க பணிப்பாளர் நாயகமுமான பாரத லட்சுமண் பிரேமச்சந்திர உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் காயமடைந்த பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். முல்லேரியா வல்புல சந்திக்கு அருகில் இன்று பிற்பகல் 3:30 மணியளவில் இந்த துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் கூறினர். 2 வீதிகளூடாக வந்த 2 குழுக்கள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளதாக சம்பவ இடத்தில் இருந்த சிலர் குறிப்பிட்டனர். சம்பவத்தில் காயமடைந்த பாரத லட்சுமண் பிரேமச்சந்திர மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா உள்ளிட்ட சிலர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். பாரத லட்சுமண் பிரேமச்சந்திரவின் பிரத்யேக பாதுகாவலராக செயற்பட்ட ஒருவரும் இந்த சந்தர்ப்பத்தில் உயிரிழந்துள்ளதாக மேல்மாகாண சபை உறுப்பினர் ரேணுகா பெரேரா நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு குறிப்பிட்டார். அவரின் சடலம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் காயமடைந்த 5 பேர் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் குறித்த வைத்தியசாலையின் பணிப்பாளர் குறிப்பிட்டார். இதேவேளை இன்று பிற்பகல் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தினை அடுத்து IDH வைத்தியசாலைக்கு அருகில் ஒன்று கூடிய சிலர் போலீஸ் வாகனம் ஒன்றுக்கு தீ வைத்துள்ளனர். போலீசாரின் அழைப்புக்கு ஏற்ப மேலதிக படை வீரர்கள் முல்லேரியா பிரதேசத்துக்கு வரவழைக்கப்பட்டதாக ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் நிஹால் ஹப்புஆரச்சி தெரிவித்தார். முல்லேரியாவில் இன்று பிற்பகல் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவின் உடல்நிலை தொடர்பாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையின் பணிப்பாளர் விளக்கமளித்தார். துப்பாக்கி பிரயோகத்தினால் தலையில் ஏற்பட்ட காயம் காரணமாக துமிந்த சில்வா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பரிசோதனைகளை நடத்தி அவரை அனுமதித்துள்ளோம். அவருக்கு தலையில் காயம் ஏற்பட்டுள்ளதால் அவசர சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. விசேட வைத்திய நிபுணர்கள் உள்ளிட்ட குழுவினரினால் இந்த சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்படுகிறது. அதன் பின்னரே அவரது உடல் நிலைமை குறித்து கூற முடியும். தற்போதைக்கு அவரின் உடல்நிலை குறித்து கவலையடைய தேவையில்லை.